இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு தேர்தலில் ஆதரவு அளிக்க வேண்டும் என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளுக்கு விருது வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பாஜக ஓபிசி அணியின் தேசிய தலைவர் லட்சுமணன் எம்பி மற்றும் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய நயினார் நாகேந்திரன், ஓபிசி ஆணையம் 1953ஆம் ஆண்டு ஏற்பட்டு காங்கிரஸ் அரசால் நிராகரிக்கப்பட்டது என்றாலும் பிரதமர் மோடி ஓபிசி ஆணையத்தை பொது உருவாக்கம் செய்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்துவிட்டு தற்போது சட்டசபையில் மீட்க வேண்டும் என நாடகமாடுகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். வரக்கூடிய தேர்தலில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களை ஓபிசி பிரிவு மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கூறினார். தொடர்ந்து தமிழகத்தில் இதர பிரிவில் சிறந்து விளங்கி வரும் சிறந்த ஆளுமைக்கான ஓபிசி விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் தி. தேவநாதன் யாதவ் சார்பாக வழக்கறிஞர் ஹரிணி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும், முன்னாள் தலைமை செயலாளர் ராம் மோகன் ராவ், சினிமா தயாரிப்பாளர் கலைப்புலி தானு, திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. I extend my heartfelt thanks to Dr. Rajkumar and the team for inviting India Makkal Kalvi Munnetra Kalagam to be part of this event. India Makkal Kalvi Munnetra Kalagam ஒரு 18 இயர்ஸாக ஓபிசி மக்களுக்காக மற்றும் யாதவ சமூகத்துக்கு மேம்படுத்துவதற்காக டாக்டர் டி. தேவநாதன் யாதவ் ஃபவுண்டர். அவர் யாதவ சமூகத்துக்கு மற்றும் ஓபிசி சமூக அனைவருக்கும் இதை மேம்படுத்துறதுக்கு உருவாக்கின அமைப்பு அது. எங்களோட ஒரே குறிக்கோள் ஜிவி மணிமாறன் சார் சொன்னது போல க்ரீமி லேயர், அதாவது ஓபிசியில் இருக்கிற க்ரீமி லேயர் எடுக்க வேணும். அதாவது க்ரீமி லேயர் உண்டாக்குன ஒரே கான்செப்ட் எம்பவர்மெண்ட், அதாவது சோஷியல் எம்பவர்மெண்ட்டுக்கு தான் ஓபிசி ரெசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. பட் அந்த ஒரு கான்செப்டே க்ரீமி லேயர் அழிக்குது. ஸோ இதனால் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரெப்ரசென்ட் humbly before Dr. Lakshman to remove the creamy layer in OBC because there should not be any subclassification within the reserved communities, as rightly pointed out by the Honorable Supreme Court in 2024 as well.